அம்பாள் பாலா அசகசரநாமத்துல கோடி சந்திரன்களுடைய சீதளம் குளிர்ச்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அம்பாளுடைய திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமாவளி இருக்கு. இந்த மாதிரி நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, என் குருநாதர் பரத்வாஜர் சுவாமியினுடைய பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறச்ச ஒரு குளுமை, என்னுடைய ஸ்பரிசம் அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கு. நான் அதை ஃபீல் பண்றேன், நான் அதை உணர்றேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பார்வை, ஐயோ அந்த பார்வையை வர்ணிக்கவே என்னால் முடியாது. கோடி சந்திரன்கள் பக்கத்துல இருந்தா எந்த அளவுக்கு குளுமை இருக்குமோ அந்த அளவுக்கு குளுமையா என் குருநாதர் பக்கத்துல நான் இருக்கும்போது இருந்தது. அந்த குளுமை அப்படின்றது என்னன்னா கருணை, அக்கறை. என் தாய், என்னை பெத்தெடுத்த தாய் கூட எனக்கு நிமிஷத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா, என்ன பண்ற, என்ன சமாச்சாரம், என்ன நிலவரம்னு விசாரிச்சது கிடையாது. பண்ணுவா ஒரு குறிப்பிட்ட டைம். என் குருநாதர் நிமிஷத்துக்கு நிமிஷம் கால் பண்ணி சாப்பிட்டியா, சௌகரியமா, என்ன பண்ற, என்ன சமாச்சாரம், எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அந்த அக்கறை அது யாருக்கு வரும்? குருநாதர் ஒருத்தருக்கு தான் வரும். அதுவும் என் குருநாதருக்கு அது நிறைய. அந்த மாதிரி ஒரு கருணை. அம்பாளை உபாசிக்கிறவன் மாத்ருபாவத்துல இருப்பான், அதாவது தாய்மை உள்ளத்தில் இருப்பான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சத்தியமான ஒரு குருநாதர் தான் என் குருநாதர். இந்த தாய்மை உள்ளம் அது இருக்கு பார்த்தீங்களா, எப்போ வந்தாலும் சாப்பிடுங்க, யாரா இருந்தாலும் சாப்பிடுங்க ஆசிரமத்துல. அந்த கருணை, ஏன்னா சந்திரன்றது மாத்ருபாவம், சந்திரன்றது ஜோதிடத்துல மாத்ருபாவம். அந்த தாய்மை உள்ளம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த அம்பாளை உபாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த உள்ளம் வரும். அதை காட்டுறதுக்கு என் குருநாதர் ஒரு பிரத்யக்ஷ உதாரணம். இந்த கலிகாலத்துல தெரிஞ்சவா வந்தாலும் நீங்க சாப்பிட்டேலாம் முதல் வார்த்தை. சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தாலும், சுவாமிஜி கிட்ட பிரச்சனையை சொல்ல வந்தா கூட சுவாமிஜி கேட்குற முதல் வார்த்தை சாப்பிட்டேலா அப்படின்னு. அவர் முன்னாடி யார் எழுதாலும் அவருக்கு பிடிக்காது. அந்த ஈர கண்ணீரை அப்படியே துடைப்பாருங்க சுவாமிஜி. அப்பேற்பட்ட ஒரு கருணை நிறைந்த ஒரு உள்ளம் என் குருநாதர் பரத்வாஜ சுவாமிக்கு. அதே பாலாசகசரநாமத்துல ஸ்வகுரு கீர்த்தன பிரியாய நமஹ, தன்னுடைய குரு, தன் மந்திரத்தை உபதேசிச்ச குருவை யாரு உயர்த்தி பேசுறானோ, யாரு ரொம்ப உயர்வான நிலையில வச்சுக்கிறானோ அவந்த பக்தனுக்கு அந்த பக்தனை பார்த்து பாலா சந்தோஷப்படுறாளாம். அதனாலதான் என் வாழ்நாள்ல என் குருநாதரை ஒசத்தி பேசுவேன். இந்நாள் வரைக்கும் எங்க போனாலும் எனக்கு மரியாதை அதெல்லாம் கிடைக்குதுன்னா என் குருநாதர். நான் சொல்ற ஒரே வார்த்தை தான், என்னுடைய தோளில் விழும் மாலைகள் எல்லாம் என் பரத்வாஜர் குருநாதர் தாளிற்கு சமம் அப்படின்னு நான் சொல்றேன். என் குருநாதர், என் வாழ்க்கையே அவருக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கேன். என்னை ஒரு நல்ல ஒரு மாணிக்க கல்லா என்னை மாத்தினது என் குருநாதர் பரத்வாஜர். குருதேவ் குருதேவ் குருதேவ். குருநாதா குருநாதா.